இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லாந்து இமிகிரேஷன் பார்ட் 2 அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பார்ட் வந்திருக்கா. அது அப்புறமா பார்க்கலாம். இந்த பார்ட் இப்ப தரமா இருக்குது. ரீசென்ட்டா தான் வெளியாச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நெனைக்கிறேன். வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். படத்தோட ஓப்பனிங் இமேஜா என்னத்த காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் வந்து காலநிலை மாற்றத்தினால வந்து எல்லா சீர்கேடும் அடைஞ்சு கிட்டத்தட்ட வந்து உலகமே அழியிற கண்டிஷன்ல இருக்குது. அதாவது திடீர் திடீர்னு எலக்ட்ரிக் ஸ்டோர்ம் வருது. திடீர் திடீர்னு வந்து புயல் வருது. திடீர் திடீர்னு வந்து நிலநடுக்கம் வருது. எரிக்கல்லாம் பூமியில விழுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை வந்து பூமியில இருக்கு. சோ இதுல இருந்தும் தப்பிச்சு பங்கர்ல வந்து சில மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே வந்து ஒரு பிரச்சனைல தான் இருக்குது. அவங்களுக்கான சாப்பாடோ, இல்ல அவங்களுக்கு அடுத்த கட்டம்ன்ற மாரி ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, எதையோ ரிசர்ச் பண்றதுக்காக பூமிக்கு அதாவது அந்த பங்கர்ல இருந்து வெளிய வரான். பூமிய வந்து சர்ச் பண்ணி பார்க்குறான். அப்பம்போது ஒரு பூவ பார்க்குறாரு. வாழ்க்கையில ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பூவ பார்க்குறாரு. அப்போ பாருங்க பூமி எவ்வளோ மோசமா இருக்குதுன்றது. இப்போ அவர் அந்த வேலைய பார்த்துட்டு திரும்பவும் பங்கர்க்குள்ள போறாரு. அப்போ வந்து இத பார்க்கும்போது பூமி இவ்வளோ மோசமா இருக்குதுடா! இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன நிலைமையோ அப்படின்ற மாரி அவர் ஃபீல் பண்றதுனால என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு தன்னோட மனநிலைய வந்து அவர்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பெயின்ஃபுல்லா இருக்குது அந்த விஷயம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சில செக்கப்பையும் பண்ணிட்டு நம்ம ஹீரோவ அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்ல முக்கியமா பேசிட்டு இருப்பாங்க. நில அதிர்வுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த பங்கர் ரொம்ப நாளைக்கு தாங்காது அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல டக்குன்னு ஒரு நியூஸ் வருது. ஹீரோ சேஃப் அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வந்து ஒரு துண்டு பிரசுரம் மாரி குடுத்து விட்டு போறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு மூச்சே வருது. கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோ வந்து ரேடியேஷன் பாஸ் ஆகுன்றதுனால தனியாவே வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியோட அவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த பூவ எடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த பூ வந்து தன்னோட ஒய்ஃப்க்கு குடுப்பாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்லா பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்ல வந்து ஒண்ணு பேசியிருப்பாங்க. நம்மள பங்கருக்கு பக்கத்திலேயே ஒரு சிலர்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களையும் நம்ம காப்பாத்தி ஆகணும். அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பங்கர்ல இருக்க முடியும். இதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வரப்போகுது. அதனால வந்து நம்ம சீக்கிரமா வந்து இங்க இருந்து கிளம்பி போயாகணும் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அங்கிட்டு இருந்த மேலதிகாரில ஒருத்தன் வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாம் கூப்பிடுறது வந்து தப்பான செயலு. நமக்கே சாப்பாடுக்கு பஞ்சமா இருக்குது. இதுல அவங்களையும் வந்து கூட்டு வந்தோம்னா மிகப்பெரிய பஞ்சம் வந்துரும். அதனால வந்து இது பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவங்கள இங்கேயே விட்டு போலான்னு சொல்றீங்களா? இல்ல, இல்ல அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. வழக்கப்படி நம்ம குரூப்பா வந்து ஓட்டு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டோனயும், ஹீரோயினுக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. இவன் கொஞ்சம் காண்டாயிடுறான். இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டிய அனுப்பிச்சு அங்க இருக்கிற ஒரு சிலர வந்து கூட்டிட்டு வராங்க இந்த பங்கருக்கு. இந்த நேரத்துல பையன காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து ஹீரோவோட பையன் வந்து வெளி உலகத்த பார்க்காமயே வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் இதுவரைக்கும். அப்பா சொன்ன விஷயத்த வச்சு ஒரு சின்னதா வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பான். இப்படிதான் வானம் இருக்கும் போல, அப்படியே நட்சத்திரங்களா இருக்கிற மாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அம்மா வந்து அப்பா கிட்ட சொன்னதும் அப்பா டென்ஷன் ஆவாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்க? வெளிய போனீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்குது தெரியுமா? ரேடியேஷன்லாம் தாக்கும் தெரியுமா? அப்படின்ற மாரி சொன்னதும் இவன் வந்து கொஞ்சம் ஒரு மாரி சோகமாயிடுறான். இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு வரதுக்காக வண்டி அனுப்பி வச்சிருக்காய்ங்க. அதுல வந்து பாதி பேர கூட்டிட்டு வந்துட்டாங்க. 2வது தடவ வண்டி எடுத்து அனுப்பும்போது, இல்ல, இல்ல இதுவே ஆள் ஃபுல்லா இருக்கு. இத இன்னமும் கூட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கர் ஆல்ரெடி விரிசல் விட்டுருக்கும். திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு நிலநடுக்கம் வந்து இந்த பங்கர் எல்லாம் வந்து அப்படியே வந்து சுக்குநூறா ஒடியுது. இதுல நெறைய பேர் சாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஹீரோவா பாதிக்கப்படுறாரு. பட் ஆனா ஏதோ ஒரு வழியா தப்பிச்சு அவர் மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களையும் ஒரு வழியா கண்டுபிடிச்சுட்டு தன்னோட பையனையும் கண்டுபிடிச்சுட்டு சேஃபான மாஸ்க் இருக்கிற ஒரு 3 மாஸ்க் எடுத்து இவங்க போட்டுக்கிட்டு இந்த வழியா போலான்னு பார்த்தா ஒருத்தரா தான் போயிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது. இதனால என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, பங்கருக்கு ஆப்போசிட்ல வேற ஒரு வழி இருக்கும். அந்த வழியில வந்து இவங்க 3 பேருமே போறாங்க. அந்த வழியுமே வந்து ரொம்ப மோசமான ஒரு குறுகலான பாதையா மாறிடும். அதனால வந்து படுத்துக்கிட்டு ஒரு ஆள் போற மாரியான வழி இருக்கும். அந்த வழியில இவங்க போறாங்க. எப்படியோ போய் ஒரு வழியா வெளிய வந்துடுறாங்க. வெளிய வந்து பார்த்தா தான் தெரியுது. நெறைய பேர் இந்த போட்ல ஏறுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர போட்டு அடிச்சுக்கிறாங்க. இதுல நம்ம பஞ்சாயத்து பண்ணாரு பார்த்தீங்களா, ஒரு அதிகாரி, மேலதிகாரி. அவர போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப ஹீரோக்காரன் தான் காப்பாத்தி அவர ஒரு போட்ல சேர்த்து விடுறாய்ங்க. இப்ப இவங்க கொஞ்சம் மேலதிகாரிங்கன்றதுனால வந்து இவங்களுக்கு வந்து ஒரு போட் கிடைச்சிருச்சு. மத்தவங்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட் மேல ஏறியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருவோம் அப்படின்ற மாரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இந்த போட் வந்து ஓரளவுக்கு கடல் கடந்து போகிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சுனாமி வருது. ஐய்யயோ! அப்படின்ற மாரி எல்லாருமே பதறிட்டு ஓடுறாங்க. இந்த போட்ல ஏறின ஒரு சிலர தவிர மத்தவங்க எல்லாருமே வந்து இந்த சுனாமில வந்து பாதிக்கப்பட்டு அங்கேயே மண்டைய போட்டுறாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்குது நம்ம பூமியோட சூழலு. இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போட் உள்ள வந்து ஓரளவுக்கு மூச்சு விட முடியும் அப்படின்னும்போது அந்த மாஸ்க்க கழட்டிட்டு பெருமூச்சு விடுறாங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து வானத்த பார்க்குறான். ரொம்ப சந்தோஷப்படுறான். ஓ! வானம் இப்படிதான் இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாரி அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இப்ப ஃபியூவல் இல்லாதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நின்றுது. சரி ஓகே. இதுக்கப்புறம் இந்த போட்டா ஏதாவது ஒரு இடத்துல போய் நிறுத்தினா தான் உண்டு அப்படின்ற மாரி அவங்க நிலைமைக்கு வராங்க. இப்போ வந்து பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடலும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலப்பகுதிக்கு கொண்டு போகுது இந்த போட்ட. அப்போ வந்து அந்த நிலப்பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்களும் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாங்க. மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஒரு மாரி அவங்களோட உடம்புமே வந்து ஏதோ வந்து தாக்கப்பட்ட மாரி இருக்குது. ஒரு மாரி சைக்ளோன் ஃபார்ம் ஆன மாரியே இருக்கிறாய்ங்க. இப்ப இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து துடுப்பு போட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சோ இப்ப இந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினி வந்து அவங்களோட ஐடி கார்ட காட்டுனதும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராணுவம் வந்து உள்ள விட்டுறாங்க. நீங்க மட்டும் வரலாம். மத்தவங்கலாம் வரக்கூடாது அப்படிங்கும்போது, யோவ் நாங்களும் கவர்ன்மென்ட் ஆபீசர்ஸ் தான்யா வழிய விடியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கேட்கல. ஹீரோயினிக்கு மட்டும் பர்மிஷன் குடுக்குறாங்க. இந்த நேரத்துல ஹீரோ டீம்ல ஒருத்தன் இருப்பான் ஆடம்னு. அதான் அந்த மேல் அதிகாரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவன் வந்து புரட்சிகரமா பேசிட்டு இருக்கான். எங்களோட மக்கள் எல்லாரையுமே நீங்க உள்ள விடணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிற ராணுவ அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவன் இதுக்கு மேல பேசினா சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன சுட்டு தள்ளிடுறாய்ங்க. அட பாவிகளா கேள்வி கேட்டதுக்கு ஒரு குத்தமாடா அப்படின்ற மாரி ஆயிருது. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்டோர்ம் வருது. இத பார்த்த நம்ம ஹீரோ வந்து பதறி போயிறாரு. ஐய்யயோ! தன்னோட குடும்பத்த
குடும்பத்த காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருப்பாரு. அந்த ஊர்ல ஒரு கார்காரன் இருப்பான். அதாவது ஒரு ஆப்பிரிக்கன். அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, நீங்க காசு குடுத்தீங்கன்னா கூட்டு போகும்போது, "யோ இந்தாயா எல்லா காட்சியும் வச்சுக்கயா" அப்படின்னும்போது, "இல்ல இல்ல அது பத்தாது வாட்சிய கழட்டு" அப்படின்ற மாரி சொல்லி, "என்ன வாட்சுமா?" அப்படின்ற மாரி இருக்கும். ஹீரோ கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே குடுத்துட்டு இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்ல தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பிரிக்கன் கூட்டு போகும்போது அவரோட கதைய சொல்லுவாரு. அதாவது நான் வந்து ஒரு நைஜீரியால இருந்து வந்தேன். 10, 12 வருஷமா இந்த வேலைய தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த கிராட்டர்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்றாங்களே, அந்த இடம்லாம் இருக்கிறது வந்து உண்மையானதா இருக்காது. கட்டுக்கதையா தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பூமி அதிர்த வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. என்னது ஏதோ ஒரு மாரி மாற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னதும், திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து எரிக்கல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல வந்து மரங்கள்லாம் கூட வந்து கருகி போற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். அந்த நேரத்துல வந்து நம்ம ஹீரோக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, மரத்த சப்போர்ட் குடுத்துட்டு அவன வந்து காப்பாத்திக்க பாத்துட்டு இருப்பான். இந்த நேரத்துல அந்த ஆப்பிரிக்கன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ஐயையோ என் கார் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போவான் பாருங்க. அந்த காரோட சேர்த்து அவனும் வந்து ஒரு எரிக்கல் வந்து அடிச்சு நொறுக்கி போட்டுரும். இத பார்த்து அவங்க வந்து ரொம்ப சோகமாயிடுவாங்க. சரி என்ன பண்றது, வாழ்க்கைனா இப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து ஒரு நடைப்பயணத்த வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கூட வந்திருந்தா பாத்தீங்களா டாக்டர் காரி, அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டியம்மா இந்த ஊர்ல இருக்கும். அந்த பாட்டியம்மா வீட்டுக்கு போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இளைப்பாறுவாங்க. ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும். ஒரு நிம்மதியான சாப்பாட சாப்பிட்டு சரி நிம்மதியா தூங்குவோமே அப்படின்னும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து தூக்கமே வராது. சோ பாத்ரூம்ல போய் நம்ம ஹீரோவ பார்த்தா அவர் வந்து ரத்த வாந்தி எடுத்துட்டு இருப்பாரு. என்னங்க இப்படி ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது, இல்ல எனக்கு நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா வந்து நான் இன்னும் வந்து 2 வாரம் தான் இருப்பேன். சோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சீக்கிரமா செத்து போயிருவேன். அதுக்குள்ள உங்கள சேஃபான ஒரு இடத்துல இட்டு போய் விட்டுறணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லும்போது, இல்லங்க இல்லங்க கண்டிப்பா வந்து நான் உங்க கூட இருந்து நம்ம இந்த வாழ்க்கைய இங்கேயே வாழ்ந்து முடிச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா நீங்க வந்து கடைசி காலத்துல எங்க கூட இருங்க அப்படின்னும்போது, இல்ல இல்ல என்னோட ஆசை வந்து உங்கள வந்து ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல விட்டுறணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீலிங்கா சொல்லிட்டு இருப்பாரு. சோ அந்த பாதுகாப்பான பகுதிக்காக இவங்க திரும்பவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டியம்மா வந்து நாங்க இதுக்கப்புறம் எங்கேயும் வரதா இல்ல. உங்களுக்கு வந்து ஒரு கார குடுக்குறோம். ஒரு பழைய கார் தான். பட் ஆனா ஃபியூவல வந்து ஃபில் பண்ணி குடுத்து விட்டுருக்காங்க. அப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இவங்க வந்து ரொம்ப நன்றிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அதுல வந்து நம்ம டாக்டர் காரி இருக்கா பாத்தீங்களா, அவ ஸ்பாட் சம்பவ இடத்திலேயே வந்து பரிதாபமா இறந்து போயிடுறா. ஆக்சுவலா பாட்டி வந்து ஒரு கன்ன குடுத்துருப்பாங்க நம்ம ஹீரோவுக்கு. அத எடுத்து நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற வந்து ஆப்போசிட் கேங்க வந்து சுட ஆரம்பிப்பாரு. ஹீரோ வந்து எல்லாரையுமே சாவடிச்சிடுறாரு. ஒரு வழியா அவங்க சேஃப் ஆயிடுறாங்க. பட் இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டாக்டர் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அமீனா, அவ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருப்பா. அவ வந்து மரிச்சு போயிடுறா. அதனால வந்து அவளுக்கு ஒரு இறுதி சடங்கு பண்ணி கிளம்புறாங்க. கார்ல போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரே பொட்டல் காடா இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பக்கத்துக்கு போறதுக்கு வழி இல்லாதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோப் மாரி போட்டு வச்சிருக்காங்க. அதுல தான் கடந்து போகணுமா. ஆஹா இந்த பையனுக்கு வந்து இதுமே இதெல்லாம் தெரியவே தெரியாது. எப்படி பண்ணணும்னு தெரியல. எப்படி போகணும்னு தெரியல. இவன் பதறி போயிடுறான். இருந்தாலும் அப்பாக்காரர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேற வழியே இல்ல. வண்டிய இங்க விட்டு நம்ம இதுல போய் தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொன்னதும், இவங்க 3 பேருமே போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோப் வந்து தன்னோட வேலைய காட்ட ஆரம்பிக்குது. ஆக்சுவலா நிலநடுக்க வர ஆரம்பிச்சிருது. சீதோஷ்ண நிலையே வந்து சரியில்லாத நிலைமை இல்லையா? எப்போ நிலநடுக்கம் வரும், எப்போ புயல் வரும், எப்போ இடி விழும்னே தெரியாது. அந்த மாரி சூழல்ல வந்து கொஞ்சம் நிலநடுக்கம் ஆனதும் வந்து பக்கத்துல 2 ரோப் இருக்கும் ஆக்சுவலா. அதுல 2வது ரோப் வந்து ரொம்ப ஆட்டம் காட்டுறதுனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ஆஹா இது எப்படியும் அறுந்து விழப்போகுது. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்துல இருக்கிறதுல ஜம்ப் ஆயிடும்னு சொல்லிட்டு தாவடா செவல அப்படின்ற மாரி அவன் தாவி குதிப்பான் பாருங்க. இந்த பக்கத்துல கரெக்ட்டா அந்த குட்டி பையன் மேல வந்து விழுந்துருவான். அந்த பையன் விழ போகான். நல்ல வேளை அதிர்ஷ்டவசமா அவன் தப்பிச்சிருவான். இந்த நேரத்துல வந்து அப்பாக்காரருமே வந்து ரொம்ப பதறி போயிருவாரு. இந்த பக்கத்து ரோப்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க பூரா பயலுமே வந்து அந்த ரோப் அறுந்து கீழ விழுந்து செத்து போயிடுறாங்க. எப்படியோ ஒரு வழியா ஹீரோவும் அந்த ஃபேமிலியும் வந்து நல்லபடியா வந்து அந்த இடத்த கடந்து வந்துடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்டு கூட. இதுக்கப்புறம் வந்து எந்த வழியா போறதுன்ற மாரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிற நேரத்துல வந்து ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுடுறதுக்காக வராரு. அட பாவிங்களா என்னடா மீண்டும் மீண்டுமா ஏதாவது ஒரு சோதனைய குடுத்துட்டே இருக்கீங்களேடா அப்படின்ற மாரி அவர் ஹீரோ ஃபீல் பண்ணிருக்காரு. இந்த நேரத்துல வந்து அவங்க சிவிலைசேஷன்ஸ் தானே. அதனால வந்து இந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து இவங்க நல்லவங்க தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட இடத்துக்கு கூட்டு போறாரு. அவர் வந்து ஒரு ஒரு ஃபேக்டரியில தங்கிட்டு இருக்கிறாரு. தன்னோட மனைவி, கால் வராத மனைவி, அப்புறம் தன்னோட பொண்ணு கூட. மனைவிக்கு எப்படி கால் வராம போச்சுன்னா, அவங்களால பேசவும் முடியாது. ஏன் அப்படி ஆச்சுன்னா, இந்த ரேடியேஷன் தாக்கத்தினால என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பேச்சு வராம, கால் வராம போயிட்டு இருக்குது. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில இருந்திருப்பாரு இந்த மிலிட்டரியில. அதனால வந்து தன்னோட ஃப்ரெண்ட் கூட இருக்கிற மாரி ஒரு போட்டோ குடுத்து, இவர்கிட்ட போய் நீங்க ஹெல்ப் கேளுங்க. கண்டிப்பா நீங்க அந்த இடத்த அடையறதுக்கு இவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப நீங்க வரலீங்களான்னு கேட்கும்போது, இல்ல என் மனைவி கூட நான் இருந்துக்கிறேன். என்னோட பொண்ணு மட்டும் கூட்டு போங்க அப்படின்ற மாரி சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசுவாரு. இவரும் சரி ஓகே புரிஞ்சுகிட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. இந்த ஆர்மிக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட கதை தான் பி ஸ்டோரி. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் ஒரு வழியா கடந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மிலிட்டரி கேம்ப்ல வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இங்க வந்து மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. சரி ஓகே எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க உங்களுக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து 2 நாட்டுக்கும் வந்து போர் நடந்துட்டு இருக்கும். அந்த போர் நடந்துட்டு இருக்கிற சைடு கேப்ல இவங்க போவாங்க. மிகப்பெரிய ஒரு குண்டு ஷூட் அவுட்லாம் நடக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மிலிட்டரி கேம்ப்ல இருக்கிறவங்க வந்து இல்லங்க இதுக்கு மேல எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்களே இதுக்கப்புறம் போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸும் கூட. இதுக்கப்புறம் கடந்து ஒரு மிலிட்டரி கேம்ப்க்கு வந்திருப்பாங்க. அந்த மிலிட்டரி கேம்ப்ல வந்து இந்த போட்டோவ காமிச்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது அவர்லாம் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஏதாவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு தந்தையா கேட்கிறேன். ப்ளீஸ் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க ஒரு அகதி மாரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், அங்க இருந்த ஒரே ஒரு மிலிட்டரி ஆபீசர் மட்டும் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இவங்க மேல இறக்கப்பட்டு சரி போங்க அவங்க கூட அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு பஸ்ல அனுப்பி விடுறாங்க. சரி நல்லபடியா இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு நிம்மதியா வாழ போறாங்கன்ற நேரத்துல திடீர்னு வந்து அங்க இருக்கிற போராட்ட குழுவுல 2 பேர் என்ன பண்ணுவானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸ சுத்தி வளைச்சிருவானுங்க கன் பாயிண்ட்ல. ஹீரோவுக்கு பதட்டமா இருது. இவ்ளோ கிட்ட வந்துட்டு நம்ம வந்து இந்த வாழ்க்கைய வந்து இழந்துறக்கூடாது. நம்ம நிம்மதியான வாழ்க்கைய நம்ம மனைவிக்கும் குழந்தைக்கும் குடுக்கணும் அப்படின்னு
சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பஸ் உள்ள வந்துருவான். ஒருத்தன் வந்து வெளிய வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப பஸ் உள்ள இருந்தவங்க கூட வந்து ஹீரோ சண்டை போட ஆரம்பிச்சுருவாரு. இந்த சண்டையில என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 புல்லட் சவுண்ட் வந்து கேட்கும். இப்ப வெளிய இருக்க இவங்களுக்கு வந்து யார் செத்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாரி எதுவுமே தெரியாது. ஒருத்தன் வந்திருப்பான் பார்த்தீங்களா, அவன வந்து இந்த கூட்டத்துல இருக்கிறவங்களே அடிச்சு அவன வந்து பத்தி உட்கார வச்சுருவாய்ங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வெளிய வருவார் பார்த்தீங்களா, வெளிய வந்ததும் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. பட் ஆனா ஹீரோவுக்கு வந்து ஒரு புல்லட் அவரோட உடம்புலயும் பட்டிருக்கும். இதனால வந்து ரத்தம்லாம் ஊத்திட்டு இருக்கும். சரி பட் இதுதான் இந்த படத்தோட பேட் கைஸ் க்ளோஸ்ன்னு சொல்லுவாய்ங்க. இதுக்கப்புறம் ஹீரோவால முடியுமா, முடியாதா? இந்த குடும்பம் வந்து தப்பிக்குமா, தப்பிக்காதா? ஏன்னா மிலிட்டரில இருக்கிற எல்லாருமே சுட்டு தள்ளிட்டாங்க அந்த குரூப். இப்ப இவங்க தான் வண்டிய எடுத்துட்டு போயாகணும். அந்த நிலைமையில இருக்கும்போது இவங்க எப்படி இதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போவாங்களா இல்லையா அப்படின்ற மாரி ஒரு நிலைமை இருக்குது. எல்லா பிரச்சனையும் தாண்டி ஏதாவது பண்ணி இந்த ஊருக்கு வந்துரணும் அப்படின்ற மாரி நிலைமையில வந்து அந்த வண்டிய ஓட்டு நடந்துக்கிட்டு ஏதோ ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இடத்த பார்க்கறாங்க, குடும்பத்தோட பார்க்கறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஊர் வந்து அவ்வளவு ஏழு கொஞ்சம் விதமா ரொம்ப சூப்பரா இருக்குது. இந்த உலகத்திலேயே ரம்மியமான இடம்னா அது இது மட்டும் தான் அப்படின்ற மாரி ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. பட் என்னன்னா அந்த இடத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. ரத்தம் நிறைய வெளிய போறதுனால அவர் வந்து அங்கேயே இறந்து போயிறாரு. என்னதான் அவர் இறந்தாலுமே தன்னோட மனைவியும், குழந்தையும் வந்து ஒரு நல்ல சேஃபான இடத்துல நம்ம கூட்டு போய் விட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட அவர் அங்கேயே இறந்து போறாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபினாலேவுமே கூட. உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தா 10 அவுட் ஆஃப் 9ங்க. ஏன் இவ்வளவு மார்க் குடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்தி இருக்கிற இடத்தையும் சூழலையும் வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த படம் ஒரு முன்னுதாரணமா இருக்குது. அப்படி இல்லன்னா வந்து எவ்வளவு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் நடக்க போகுதுன்றத வந்து இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே காட்டியிருக்குது. உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் சேவ் த கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டியூட் வித் த ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அந்த ஜானர்ல தான் வருது. இந்த படத்த நான் முழுசா பார்க்கணும் ப்ரோ அப்படின்ற மாரி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த படத்தோட ஓடிடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். போய் பாருங்க. இதே போல தொடர்ந்து பல வீடியோக்கள பார்க்க போறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.